السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضله بسم الله الرحمن الرحيم لا تدرك الأبصار وهو يدرك الأبصار صدق الله العلي العظيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய ஸலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள், குடும்பத்தினர்கள், ஸஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக மோமின்களான முஸ்லிம்களான நாம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது இஸ்லாமிய மாதங்களில் தில் கஅதா என்று சொல்லப்படக்கூடிய மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். கஅதா அப்படின்னு சொன்னால் அரபியில் உட்கார்றது இல்லாட்டி அமர்றதுன்னு சொல்லுவோம். இந்த மாதத்திற்கு ஏன் இப்படி ஒரு பேர் வந்துச்சுன்னு சொன்னால், எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த மாதத்தில் போராடுவது தடை செய்யப்பட்ட மாதம். அதாவது வாள் எடுத்து போராடி ரத்தம் சிந்துறது இருக்கு இல்லையா, இது இந்த மாதத்தில் தடை செய்யப்பட்ட மாதம். தில் கஅதா, அமர்ந்திருக்க வேண்டிய மாதம். எனவே தான் இந்த மாதத்துக்கு இந்த பெயர். குறிப்பாக ரமலான் மாதம் முடிந்து ஷவ்வால், தில் கஅதா, அடுத்து தில்ஹிஜ்ஜாவுடைய முதல் 10-15 நாட்கள், இந்த 60-75 நாட்கள் இருக்கிறதே, இது ஹஜ்ஜுக்காக வேண்டி பிரத்யேகமாக அல்லாஹ்வால் குறிப்பாக்கி கொடுக்கப்பட்ட ஒரு நாள். வருஷம் 365 நாள் உம்ரா செய்யலாம். உம்ரா செய்கிறதுக்குன்னா கால அவகாசம் கிடையாது. எப்போல்லாம் காசு இருக்கோ, எப்போல்லாம் டிக்கெட் அடிக்கிறாங்களோ, இப்போ 90 நாள் ஃப்ரீ விசா இப்போ 90 நாள். இப்போ அந்த உம்ரா ஹஜ்ஜு இந்த ட்ராவல்ஸ் பண்ணுறவங்களாம் எப்படி செய்கிறாங்கன்னு சொன்னால், 90 நாள் விசா எடுத்துக்கிற வேண்டியது 85 நாள் அங்கே மக்கா மதீனால 5 நாள் இங்கே வந்துடலாம். திரும்ப அடுத்த விசா எடுத்து திரும்ப போயிடலாம். அமலுக்கு அமலாச்சு, சம்பாத்தியமாகிடுச்சு. அப்போ ரொம்ப ஈஸியாக அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி ஹஜ்ஜில் உம்ராவில் பேணுதல் இருக்கா அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பேணுதல்லாம் இன்னைக்கு காணாம். ஹரம் ஷெரீஃப்லேயே, உலகத்திலேயே ஆக உச்சமாக நாமெல்லாம் இங்கே கிப்லாவை பார்த்து தான் தொழுகிறோம். காபத்துல்லாவுடைய திசையை பார்த்து தான் தக்பீர் கட்டுறோம். ஆனால் காபா கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அங்கே என்ன இல்லை? ஹுஷு என்று சொல்லப்படக்கூடிய உள்ளச்சம் இல்லை. கண்ணால பார்த்த காட்சி 60% 70% பேர் தவாஃப்ல என்ன செய்யறாங்க? செல்ஃபி ஸ்டிக்கோட சுத்துறாங்க. செல்போன்ல செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்கள் அல்லாஹ்விடம் தன்னை முற்படுத்துகிறீர்களா, இல்லை இவங்களை உலகத்துக்கு காட்டுறாங்களா? யோசிக்க வேண்டிய காலம். அல்லாஹ்ட்ட தான் என்ன செய்யணும்? லப்பைக்குங்கிற வார்த்தை அல்லாஹ்ட்ட சொல்றது. யா அல்லாஹ், உனக்கு நான் அடிபணிந்தேன், உன்கிட்ட சரண்டர் ஆயிட்டேன்,
ஒன்று நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ற வார்த்தை. லப்பைக்குன்னு அல்லாட்ட சொல்லிட்டு இங்க இவங்க யாருக்கு காட்டுறாங்க? இவங்கள துனியாவுக்கு காட்டுறாங்க. நான் தவாப் செய்த பொழுது, நான் தவாப் செய்த பொழுது யாருக்கு காட்டுறீங்க? இந்த அமல்கள் யாருக்காக வேண்டி? லில்லா, அல்லாஹ்வுக்காக வேண்டி என்ற உலகத்தில் எல்லா அமல்களுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, உங்களுடைய உச்சி தொடுத்து உள்ளங்கால் வரை இருக்கிற அத்தனை அசைவுகளும் அல்லாஹ்விற்காக வேண்டி மட்டும் இருந்தால் அதுல நன்மைகள் நிச்சயமா கிடைத்துக்கிட்டே இருக்கும். அதுல கொஞ்சம் அல்லாஹ்வை விலக்கி வச்சுட்டு பிறருக்காக வேண்டி என்று சொன்னால், சூறால வரும், அரைத்தல்லது எல்லாருக்கும் தெரிஞ்ச சூறா தான், அரைத்தல்லது யுகதிபு பித்தீன். அந்த சூறால பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழக்கூடியவர்களுக்கு நரகம்னு அல்லாஹ் சொல்றான். தொழுகிறவங்களுக்கு ஏங்க நரகம்? தொழுவா என்ன கிடைக்கும்? சொர்க்கம் தானே கிடைக்கணும். ஆனா அல்லாஹ் இங்க சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நரகம். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் யுராஊன வ யம்னஊனல் மாஊன், தங்களுடைய தொழுகையை பிறருக்கு காட்ட வேண்டும் என்று தொழுதார்களே, அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் நரகம்னு அல்லாஹ் பதிவு செய்யறான். அல்லாஹ் நம்முடைய தொழுகையை பாதுகாப்பானாக, நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும் இருக்க செய்வானாக. அப்ப இந்த ஹஜ்ஜுடைய கிரியைகள், இது பேச வேண்டியது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரத்துல கூட பேசலாம். ஏன்னா போறவங்க எல்லாம் இன்ஷா அல்லாஹ் புறப்பட்டு போயிட்டாங்க. இப்ப நம்ம தான் இங்க இருக்கிறோம். உலகத்தினுடைய மூமின்களை ரெண்டு பிரிவா பிரிக்கலாம். ஒன்னு ஹஜ்ஜுக்கு போனவங்க, ரெண்டாவது ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்காக துவா செய்யறவங்க. ரெண்டே தான். அதுக்குதான் போறதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க? சந்திக்க முடிஞ்சா சந்திச்சு துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. சந்திக்க முடியலன்னா குறைஞ்சபட்சம் நான் ஹஜ்ஜுக்கு போறேன் துவா செய்யுங்கன்னு சொல்றாங்க. துவா ஒண்ணுதான். இந்த உலக முஸ்லீம்கள் அனைவருமே யாரும் யார்கிட்டையும் வேண்டான்னு சொல்லாத ஒரு பொருள். அஸ்ஸலாமு அலைக்கும்னா என்ன அர்த்தம்? எனக்காக துவா செய்யுங்கன்னு அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படிங்கிற முஸ்லீம்களுடைய காணிக்கை இருக்கிறதே, அதுல அல்லாஹ் வச்சிருக்கிற மிகப்பெரிய தத்துவம் என்னன்னு சொன்னா, அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம். இந்த ரெண்டு சாதாரண வார்த்தை முகமன் சொல்றதுன்னு நினைக்காதீங்க. இவருடைய உள்ளத்து துவா அவருக்கும், அவருடைய உள்ளத்து துவா இவருக்கும். அப்ப ஹஜ்ஜு என்பதை பொறுத்தவரை உலக முஸ்லீம்களை இரண்டு பிரிவாக பிரிக்கலாம். ஒன்னு ஹஜ்ஜுக்கு போனவங்க, இன்னொன்னு ஹஜ்ஜுக்கு போகாம இங்கே இருக்கிறவங்க. இவங்க அவங்களுக்கு துவா செய்யணும், அவங்க இவங்களுக்கு துவா செய்யணும். யாரும் யாரை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, எனக்கு யாருடைய துவாவும் தேவையில்லை, சொல்ல முடியுமா? எத்தனை தான் நீங்க ஒரு நாளைக்கு 1,00,000 சஜிதா செஞ்சாலும் சரி, என்னுடைய அமல் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நான் பிறருடைய துவாவை பெற்றவனாக இந்த உலகத்துல வாழணும். இவனா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய அமல்கள் தலைக்கு மேல ஏறாது. நான் முஸ்லிம்களுடைய பிறருடைய துவாவை பெற்ற மனிதனாக வாழ வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துல நாம இருக்கிறோம். சென்றவர்கள் சொன்னாங்களா சொல்லாலியா தெரியாது, நாம துவா செய்யணும். யாரெல்லாம் அவர்களுடைய பயணத்தை பாதுகாப்பாக்கி கொடு, அவருடைய அமலை ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக ஆக்கி கொடு, அவருடைய ஹஜ்ஜை மபரூராக ஆக்கி கொடு. இது நம்மளுடைய துவா. அவங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு யாரெல்லாம் துவா செஞ்சாங்களோ அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுன்னு அவங்க செய்யணும். இது செஞ்சே ஆகணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, மாமே மச்சான் உறவு இதெல்லாம் இல்லை. முஸ்லிம் அப்படின்னு வந்துட்டா மஸ்ட் பி ப்ரே. அவர் பிறருக்கு துவா செஞ்சே ஆகணும். நான் அமல் செஞ்சுட்டேன், எனக்கு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நடு ராத்திரிங்க, தஹஜ்ஜுத் நேரம் என்ன? ஃபஜ்ருக்கு கொஞ்சம் முன்னாடி சஹருடைய நேரம். சஹருடைய நேரத்தில் எந்திரிச்சு ஒருத்தர் தொழுகிறார் தஹஜ்ஜுத். அல்லாஹ்வுக்கு பிரியமான ஃபர்லான தொழுகையை விட வாஜிபான தொழுகையை அல்லாஹ் ரொம்ப நேசிக்கிறான்னா அது தஹஜ்ஜுத். நஃபில் தான், ஆனா வாஜிபுடைய அந்தஸ்து. ஃபர்லை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான ஒரு தொழுகை. ஃபர்லை விட ரொம்ப பிரியமான தொழுகை. ததஜாஃபா ஜுனூபுகும் அனில் மலாஜி, அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய விழாப்புறங்களை படுக்கையை விட்டு தூரமாக்கி, ஹௌஃபன் வ தமா, அச்சப்பட்டும் ஆதரவு வைத்தும். அச்சம் பாதி ஆதரவு பாதி. அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கணுமா? நம்மளுடைய தக்வாவுடைய அளவு அல்லாஹ் சொல்றான். அச்சம் 50%, ஆதரவு 50%. ரெண்டு சரிபாதி இருக்கணும். அச்சமும் இருக்கணும், ஆதரவும் இருக்கணும். இதுல ஏதாவது ஒண்ணு மிகச்சிட்டா கூட டேஞ்சர். அச்சம் மட்டும் இருக்குது, நீ அல்லாஹ் தண்டிச்சிருவான் அப்படிங்கிற பயம் மட்டும் இருந்தாக்க இவர் துனியால சிரிக்கவே மாட்டார், மனைவி மக்கள்கிட்ட சந்தோஷமா இருக்க மாட்டார், கடைவீதிக்கெல்லாம் போக மாட்டார், எதுவுமே செய்ய முடியாது. 24 மணி நேரம் அழுது கொண்டே இருக்க வேண்டியது.
என்னுடைய ஆகிரத் என்ன ஆகுமோ, என்னுடைய மறுமை என்ன ஆகுமோ, என்னுடைய மவுத் என்ன ஆகுமோ பயந்துகிட்டே இருக்கணும். அதே நேரம் ஆதரவு இருக்கணும். இல்லாட்டி ஆதரவு எப்படி இருக்கணும்? என்னுடைய இறைவன் என்னை மன்னிச்சிருவான், என்னுடைய இறைவன் என்னைய மன்னிச்சிருவான். இந்த ஆதரவு 100% இருந்துச்சுன்னு வைங்க. ஏன் இறைவன் என்னைய மன்னிச்சிருவான் 100% இருந்தா என்ன செய்வாரு? ஒரு 100% தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பார். என்ன தப்பு செஞ்சாலும் எல்லாம் மன்னிச்சிருவான். சாவர நேரத்தில் களிமா சொன்னா போதும்னு சொல்றோம்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சக்கராத்தில் களிமா சொன்னா போதுமா? அவ்வளோ கிறுக்குனாங்க அவன், அவ்வளோ கிறுக்குனா, அவ்வளோ இழிச்சவன். அவனை மாதிரி தண்டனை கொடுக்கவும் முடியாது, அவனை மாதிரி அன்பு செலுத்தவும் முடியாது. ரெண்டுமே அவன் தான். ஜப்பார்னு ஒரு பேர் வரும் அல்லாவுக்கு. அல்லாவுடைய பேர்கள்ல 100 பேர் குரான்ல இருக்கு பாருங்க, முதல் பக்கத்துல. அதுல ஒரு பேர் என்னங்க? ஜப்பார். அடக்கி ஆளக்கூடியவன், கசக்கி புழிஞ்சிருவான். பிடிச்சானா அவன் குரான்ல சொல்றான், இன்ன கைதி மதீன், என்னுடைய பிடி மிக நெருக்கமா இருக்குங்கிறான். இந்த ஒரு வசனத்தை சிந்திச்சாலே போதும், மனுஷன் வாழ்க்கையில எந்த பாவமும் செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ்ட்ட கேட்கும்போது எப்படி கேட்கணுமா? தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜி, அவன்கிட்ட அச்சம் பாதி ஆதரவு பாதி. அந்த நிலையில் தஹஜ்ஜுத்துல ஒருத்தர் எந்திரிச்சு நிற்கிறார். எந்திரிச்சு நிற்கும் போது அவர் என்ன செய்யலாம்? யாரெல்லாம் நான் தொழுகிறேன், எனக்கு பறக்கச் செய் அப்படின்னு தானே கேட்கணும். ஊர்ல எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஊர்ல எல்லாருமே தூங்குறாங்க, இவர் மட்டும்தான் தொழுகிறார். அப்ப இவர் என்ன செய்யணும்? யாரெல்லாம் நான் மட்டும்தான் தொழுகிறேன், எனக்கு பறக்கச் செய், எனக்கு ரஹமத் செய், என்னைய நரகத்துல இருந்து பாதுகாத்துரு, என்னைய சொர்க்கத்துக்கு கூட அப்படிதான் கேட்கணும். அப்படி கேட்டா துவா ரிஜெக்ட் ஆயிரும். அப்படி கேட்டா துவா ரிஜெக்ட் ஆயிரும். அப்போ அல்லாஹ் சொல்றான், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், உலக முஸ்லிம்கள் 800 கோடி பேருக்கும் ஹிதாயத்தை கொடுன்னு தான் கேட்கணுமா. அவன் எனக்கு வேண்டியவனா இருக்கலாம், வேண்டாதவனா இருக்கலாம், திட்டுறவனா இருக்கலாம், என்னை வசைறவனா இருக்கலாம், என்னை எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டுறவனா இருக்கலாம், அவனுக்கு துவா செய்யணும்னு தான் மார்க்க சொல்லுது. சில்மன் கத அம்மன் வளமக்க, உன்னை வெற்றவனோடு ஒட்டி இரு, உனக்கு அநியாயம் செய்யறவனுக்கு நீ துவா செய். இதான் ரசூல்லா சொல்லி கொடுத்த கான்செப்ட். இப்படி இருந்துட்டோம்னா எங்கேயுமே எந்த உலக போரும் வராது, எவனும் எந்த எல்லையும் மூட மாட்டான். இவன் அவனோட சேர்ந்துக்கிட்டு அவன் இவனோட சேர்ந்துக்கிட்டு போர் மூழ்ற அபாயமெல்லாம் இருக்காது. ஹைலைட்ஸ்ன்னு போட்டு தலைப்பு செய்தின்னு போட்டு அவன் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது, ஆனா மீடியாவில் அதை பார்த்து சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். உண்மைதானே? உண்மையில என்ன நடக்குன்னு தெரியுமா? செய்தியை பார்க்குறோம், என்ன நடக்குன்னு தெரியல, என்னங்க நடந்துச்சு எடுத்து பார்ப்போம். உடனே அவனுக்கு செய்திக்காரனுக்கு காசு. இந்த ஃபசாதெல்லாம் ஏன் வருது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லோரோடும் சேர்ந்து வாழுங்கள், உன்னுடைய எதிரியை அரவணைச்சு வாழுண்டாங்க. அப்படி இருந்தா அந்த பிரச்சனை ஏன் வரப்போகுது? ஏன் இல்லை, ஓன் இல்லை, நான் பெரியவன் நீ பெரியவன், எங்கேயுமே எதுவும் வராது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த நடு ராத்திரியில கூட தஹஜ்ஜுத்துல தொழுவும் போது கூட என்ன சொல்றான்? நீ உன்னோடு உனக்கு மட்டும் கேட்காதே, எல்லாரையும் சேர்த்து கேளுங்கிறாள். எல்லாரையும் சேர்த்து கேட்கணும். அப்ப அப்படிப்பட்ட என்னை எல்லோரோடும் இணைக்கிறது, எல்லாரையும் என்னோடு இணைக்கிறது தான் இந்த புனிதமான மார்க்கம். இஸ்லாமிய கடமைகளை எல்லா கடமையும் எடுத்து பாருங்க, நான் எனக்குன்னு செய்யறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. தொழுகை ஜமாத்தோடு தொழுதாதான் நன்மை, தொழுகை ஜமாத்தோடு தொழுதாதான் தெரியுது. சொல்லுவாங்கல்ல, ஒரு தொழுகைக்கு 27 மடங்கு நன்மைன்னு சொல்லி ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, 27 தடவை தொழுதாங்க. தொழுகை விட்டு போச்சுன்னு சொல்லி, தொழுகை தவறிடுச்சு. என்ன செஞ்சாங்க? தொழுகை தவறி விட்டது ஜமாத்துன்னு சொல்லி 27 முறை தொழுதாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, 27 முறை தொழுதுட்டா உனக்கு தொழுகை கிடைச்சிருமான்னு. இருந்தாலும் அந்த ஜமாத்துடைய நன்மையை உன்னால அடைஞ்சு கொள்ள முடியாதுன்னு நாங்க சொல்லுவோம். அப்ப அந்த இத்திஃபாக், அந்த ஒற்றுமை, தோளோடு தோளும் காலோடு காலும் சேர்ந்து இருப்பது இருக்கிறதே, இதுதான் இஸ்லாம் காட்டுகிற ஒற்றுமை, சமத்துவம், நிலைப்பாடு. நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, காபத்துல்லாவில் எல்லாருமே ஒன்னாதான் இருப்பாங்க. காபத்துல்லாவில் பெரும்பெரும் கோடீஸ்வரர் இருப்பான், அங்கே துப்புரவு தொழிலாளரும் வந்து நிற்பாங்க. பெரிய பாக்கியம். காபத்துல்லாஹ் துப்புரவு செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அல்ல யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவங்களுக்கு தான் கிடைக்காது. அவர்களும் அங்கே சஃப்ல நிற்கிறாங்க. இவரும் அவரும் தோளோடு தோல் சேர்ந்து நிற்கிறார்கள். இவர் துப்புரவு செஞ்சுட்டு வந்து நிற்கிறாரு, அவர் கோடீஸ்வரர். 2 பேரும் என்ன நிற்கணும்? தோல் ஒட்டித்தான் இருக்கணும். இப்படித்தான் இஸ்லாமிய கடமைகள் சொல்கிறது. யாரும் யாரோடும் உன்னை உயர்த்தி பார்க்காதே, நான் எல்லாரையும் விட தாழ்மையானவன் என்று இங்க இருக்கிற எல்லோரும் நினைத்தால் எந்த பிரச்சனையும் நடக்காது. இதுதான் என்ன செய்யுது? மார்க்க நமக்கு எல்லா கடமைகளையும் சொல்லுகிறோம். சரி, இந்த வாரத்தினுடைய தகவல் சொல்லிடுவோம். லா துதிரிக்குல் அபுசார் வஹா யுதிரிக்குல் அபுசார். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்லுவான், அவனுடைய பார்வை
எல்லாவற்றையும் கடக்கும். நம்முடைய பார்வை அவன் அளவுல சேர முடியாது அப்படின்னு ஒரு வசனம். இது எப்படி அப்படின்னு சொன்னா, நம்முடைய உள்ளத்துல அல்லாஹ்வை பற்றி உள்ள எண்ணம் இருக்கும். அல்லாஹ்வை பற்றி உள்ள ஒரு எண்ணம் இருக்கும். அல்லாஹ் நம்முடைய எஜமானே, அவன் நம்முடைய ரப்பு, நன்மை செய்தா நமக்கு சொர்க்கம் தருவான், தீமை பாவம் செஞ்சா நம்மளை நரகத்துல போட்டுருவான், அவனுக்கு தண்டிப்பதற்கும் மன்னிப்பதற்கும் உரிமை இருக்கிறது, கேட்பது என்னுடைய கடமை, கொடுக்கறது அவனுடைய உரிமை, எல்லாம் நினைச்சு வச்சிருக்கிறோம். ஆனால் மனிதனுடைய சுபாவம் இருக்கிறதே, இயற்கையிலே மனிதனுடைய சுபாவம் என்னன்னு சொன்னா, தவறுகளை செய்ய வேண்டும் என்று உந்து சக்தி இருக்கிறது பாருங்க. தவறுகளின் பக்கம் ஈர்ப்பு, பாவத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்பு இருக்கிறதே, அது மனிதன்ட்ட இயற்கையாவே இருக்கும். அதிலும் குறிப்பாக யாருமே பார்க்கலங்க, நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கும்போது துணிச்சல் வரும். இந்த சந்தர்ப்பத்தில் யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளத்துல நீங்க நினைக்கணும், யார் பார்த்துக்கிட்டு இருக்கானே, யாருமே பார்க்கல. ஆனா யார் பார்க்கிறா? உலகத்தையே ஆளக்கூடிய அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய எஜமானுடைய பார்வை என் மீது விழுந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் மட்டும் என்னிடத்திலே இருந்தால் எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் ஸ்லிப் ஆகவே மாட்டேன். பாவங்கிறது அப்புறம், குற்றங்கிறது அப்புறம், தவறு கூட இழைக்க மாட்டேன். தவறு தாண்டி தான் குற்றம், குற்றத்தை தாண்டி தான் பாவம். அதிலே சில அளவுகள் இருக்கிறது, படித்தரங்கள் இருக்கிறது. தவறு என்பது இருக்கிறதே, அது கூட நிகழாது. எப்பொழுதுமே அல்லாஹ் நீ பார்த்து கொண்டிருக்கிறான் என்றார். ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய்கிட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய படை பட்டாளங்களோடு போறாங்க. சவுதியை பத்தி நமக்கெல்லாம் தெரியும், அரபகத்துல மணல் பாங்கு, ஒட்டகம், ஆடு இதெல்லாம் எங்கேயாவது கண்ணில் தட்டுப்படும். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு சிறுவன், அவனை பார்த்தாங்க. ஒரு நடு காட்டுல யாருமே இல்லை, நாலா பக்கம் யாரும் மனுஷன் இடமாட்டமே இல்லை. அப்போ அவனை பார்த்த உடனே ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு யோசனை, இவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்போ அவன்கிட்ட போய் பேசினாங்க, என்னப்பா செய்கிற? ஆடு மேய்க்கிறேன். எவ்வளோ சம்பளம்? என்ன செய்கிறீங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? எல்லாம் கேட்டுட்டு சொன்னாங்க, ரொம்ப சிரமப்படுறீங்களா? ஆமாம், சிரமப்படுறோம். இங்கே எத்தனை ஆடு இருக்குது? சரி, இத்தனை ஆடு இருக்கிறது என்பது உனக்கு எஜமானுக்கு தெரியுமா? அவர் என்கிட்ட ஒப்படைக்கும் போது இருந்தது வேற, இப்போ அது குட்டி போட்டு நிறைய இருக்கு, எண்ணிக்கையெல்லாம் கரெக்டாக தெரியாது, அக்யூரேட்டாக தெரியாது. சொன்னாங்க, இதுலேருந்து ஒரு ஆடு எனக்கும் என்னுடைய ஆளுகளுக்கும் சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆட்டை கொடுத்துரு, உனக்கு நான் கணிசமான தொகையை தர்றேன்னு சொன்னேன். அப்போ சொன்னா, இல்லை தர முடியாது, நான் இந்த நாட்டை ஆளக்கூடிய ஜனாதிபதி, நான் சொல்றேன், நீ எனக்கு கொடுத்துரு, உனக்கு எத்தனை சன்மானம் வேணுமோ தர்றேன், ஒரு ஆட்டுக்கு 10 ஆடுடைய காசு கூட தர்றேன்னு சொல்லி சொன்னாரு. அந்த ஆடு மேய்க்கிறவர் என்னுடைய எஜமானுக்கு தெரிஞ்சாக்க வருத்தப்படுவாங்க, இல்லை நான் கொடுக்குற மாதிரி இல்லை, நீங்க ஜனாதிபதி இல்லை, யார் வந்து கேட்டாலும் தர மாட்டேன். அப்ப இவர் திரும்ப கேட்டாங்க, உன்னுடைய எஜமான் இங்க இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறானா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி சிசிடிவி கேமராலாம் கிடையாது, மனுஷனுக்கெல்லாம் இப்ப யாரும் பயப்படல. கேமரா உன்னைய கண்காணிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா ரொம்ப பயப்படுறான் மனுஷன். அந்த கேமரா வேலை செய்யலையோ, சும்மா ஒரு டம்மி கேமரா வச்சிருந்தாலே போதும். என்னங்க, கேமராவுடைய கண்காணிப்பில் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுதி போட்டா போதும், ரொம்ப நேர்த்தியா இருப்பான். ஆனா மனுஷன் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் பயப்படுற மாதிரி இல்லை. இந்த மாதிரிலாம் அன்னைக்கு இந்த வசதி இல்லை. ஹஜ்ரத் உமர் கேட்டாங்க, இங்கே உங்களுடைய எஜமானா பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, வனாந்தர காடுப்பா, யாரும் பார்க்கலையே. அந்த சின்ன பையன் தான், அவன் சொன்னான், ஜனாதிபதி அமீர் முஃமினீன் அவர்களே, இங்கே வந்து என்னுடைய எஜமான் பார்க்கல, உங்களுக்கு எனக்கு எஜமான் ஒருத்தர் இருக்க, அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, நீ உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய பார்வையில் நீ சிறந்த மனிதன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஒரு சிந்தனை இருந்தாலே போதும், அல்ஹம்துலில்லாஹ், நம்ம என்ன செஞ்சிடலாம், பெரிய சக்சஸுங்க. இதே உமர் தான் ராத்திரி 1 மணிக்கு போகிறாங்க, ஒரு வீட்டு ஓரத்தில் பேச்சு சத்தம் கேட்குது, வீட்டுக்குள்ளே பேசி கொள்கிறாங்க அம்மாவும் மகளும். அம்மா சொல்லுது, இன்னைக்கு பால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுவோம். பாலில் தண்ணி கலக்கலைன்னா அவன் பால் வியாபாரியே கிடையாது. அவன் பால் வியாபாரியே கிடையாது. துணியில் வெட்டலைன்னு சொன்னால் அவன் டெய்லரே கிடையாது. அரிசியில் கலக்கலைன்னு சொன்னால் அவன் வியாபாரியே கிடையாது. அதே மாதிரி முந்தியெல்லாம் சொல்லுவாங்க, டீ தூளில் புளியங்கொட்டை தூள் என்னென்னவெல்லாம் இருக்கோ அதெல்லாம் செய்வாங்க. இதெல்லாம் செய்யலைன்னா வியாபாரி இல்லைன்னு சொல்லுவான். சம்மந்தப்பட்டவர் இருந்தால் கோச்சிக்கிறாரு, இது உண்மை, யதார்த்தம். தண்ணி ஊற்றாமல் யாராவது பால் விற்பாங்களாங்க? அந்த அம்மா சொல்லுது, இன்னைக்கு கறந்த பால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அந்த கொஞ்சத்துக்கு தண்ணியை ஊற்றுவோம்.
மக சொல்லுது, இன்னும் கல்யாணம் ஆகலை அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை சொல்லுது, இல்லைம்மா அது அநியாயம், அது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, அது நம்முடைய இஸ்லாத்தில் சொல்லப்படாத முறை என்று சொல்லுகிறது. இல்லை இல்லை யாரும் பார்க்கல, நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பிள்ளை சொல்லுது, ஜனாதிபதிக்கு தெரிஞ்ச நாளைக்கு தண்டனை. கேட்டுக்கிட்டு இருக்காங்க வெளியே, ஹஸ்ரத் உமர் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப நீண்ட நேரம் வாக்குவாதம் நடக்குது. கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை விடலை. ஜனாதிபதிக்கு தெரியுதோ தெரியலையோ, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சா குற்றம், அல்லாஹ் நம்மளை தண்டனை பிடிப்பான், பாலுக்குத்தான் காசு, தண்ணிக்கு காசு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை பேசுறது. இதெல்லாம் கேட்டு போயிட்டாங்க ஹஸ்ரத் உமர். அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு ஆள் அனுப்பி இந்த பிள்ளைய கூட்டிட்டு வர சொல்லி, அல்லாஹ்வுடைய அமைப்பு, ஹஸ்ரத் உமர் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மகனுக்கு அந்த பிள்ளைய திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. வரலாறு. நம்ம சின்ன சின்ன சில்லறை காசுக்கெல்லாம் ஆசைப்பட்டு இருக்கிறதையும் இழந்துடுறோம், கொஞ்சம்தான். அதனால ஒரு பெரிய லாபமெல்லாம் சம்பாதிக்க போறதில்லை, பெரிய லாபமெல்லாம் சம்பாதிக்க போறதில்லை. சும்மா அப்படி உலகத்துடைய பாலிஸ், கொஞ்ச நேரத்துக்கு நல்ல லாபம் கிடைக்கிற மாதிரி தெரியும், ஆனா மிகப்பெரிய லாபத்தை நம்ம இழந்துடுறோம், மிகப்பெரிய லாபத்தை நம்ம இழந்துடுறோம். அதனால நம்முடைய சிந்தனையில் இருக்க வேண்டிய விஷயம், ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உன்னுடைய இபாதத் எப்படி இருக்கணும், கண்ணக்க தரா, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்பது போல நீங்க தொழுவுங்க. ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக. அப்படி நீங்க தொழுகின்ற பொழுது அல்லாஹ் அல்லாஹ்வை நீங்க பார்க்கிற மாதிரி தொழுவ முடியலண்டா, குறைஞ்சபட்சம் இப்படி நினைச்சுக்கங்க, அல்லாஹ் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னால அல்லாஹ் பார்க்க முடியாது, ஆனா அல்லாஹ் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தக்பீர் கட்டி பாருங்க. உங்களுடைய தொழுகையில என்ன வராது, தக்பீர் கட்டினப்புறம் வீட்டுல வாங்க சொன்ன ஜாமா ஞாபகம் வராது. இப்ப கட்டினப்புறம் தானே ஞாபகம் வருது, தக்பீர் கட்டினப்புறம் தான் இந்த மனுஷன் எத்தனை வாட்டி தான் சொல்றது தலையில அடிச்சுக்கிறது ஞாபகம் வரும், தக்பீர் கட்டினப்புறம் தான். இங்க ருக்குக்கு போறதுக்கு பதிலாக சஜிதாக்கு போயிடுவார், ருக்குக்கு போறதுக்கு பதிலாக சஜிதாக்கு போயிடுவார். அப்ப இந்த தொழுகை, நான் அல்லாஹ்வை பார்க்கவில்லை என்றாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற குறைந்தபட்சம் இந்த எண்ணம் இருந்தால் போதும். எந்த இடத்துலையுமே என்ன செய்ய மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம். அடிக்கடி சொல்ற உதாரணம் தான், லெட்டின் போறோம், கதவு தாப்பா போட்டாச்சு, யாருமே பார்க்கல, இப்ப என்ன செய்யலாம், இவர் முழுசுமா என்ன செய்யலாம், கையில தூக்கலாம், அனுமதி இருக்கா மார்க்கத்துல? இல்ல. நீங்கள் தனியாக இருந்தாலும் கூட உங்களுடைய அவுரத்தை, உங்களுடைய மறைவு உறுப்புகளை நீங்கள் பார்ப்பதற்கு கூட மார்க்கம் தடை செய்கிறது. அந்த இடத்துல கூட பார்த்து பக்குவமா கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன செய்யணுமா, நளினமாக பார்த்து முனங்கால் வரைக்கும் தூக்கி உங்களுடைய மர்ம உறுப்பை நீங்கள் பார்க்கறது கூட மார்க்கம் தடுத்து இருக்கிறது. அந்த அளவுக்கு எச்சரிக்கை, அவ்வளவு பேணுதல் தேவை. இல்லாமல் அல்லாஹ் தஆலா எங்கிருந்தாலும் அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற எண்ணத்தோடு வாழச் செய்வானாக. எந்த சூழ்நிலையிலும், சொல்லிலோ செயலிலோ வாழ்க்கையிலோ வார்த்தையிலோ தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் எதுவும் நிகழ்ந்து விடாமல் அல்லாஹ் நம்மை பரிசுத்தமானவர்களாக வாழச் செய்வானாக. அவனுக்கு நெருக்கமானவருடைய கூட்டத்தில் நம்மை சேர்த்து புரிவானாக. ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்தோடு இன்ஷா அல்லாஹ்.